திரு பாலச்சந்திரன், இங்க பாதுகாப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக அது நம்மளுடைய நில அமைப்பு சார்ந்து அல்லது காலநிலை மாற்றத்தை சார்ந்து எல்லா விஷயத்துக்கும் கொள்கை முடிவு அப்படிங்கிறது வெறும் பேச்சளவுல அல்லது பேப்பர்ல தான் இருக்கு, அது செயல் வடிவமா மாறல, அதனாலதான் நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்றோம் அப்படிங்கிறாங்க. அது உண்மையா? உங்களுடைய அனுபவம் சார்ந்து பதிவு செய்யலாம். பேப்பர்ல கூட இல்லைங்கிறது உண்மை. பேப்பர்ல தான் இருக்கு, செயல்படுத்தல. பேப்பர்லயே இல்லை. சுந்தரராஜன் வந்து சில முக்கியமான இந்த பூகோள நண்பர்கள் வந்து 10-15 வருஷமா கரடியா கத்திக்கிட்டு இருக்காங்க. யார் கேட்கறாங்க? எத்தனை பேருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல பாதி சென்னை தண்ணீரில் முழுகுவதற்கான ஆபத்து இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்டேட்டுங்கிறது ஒரு அரசு வந்து ஸ்டேட்னு சொல்றாங்க. ஸ்டேட் கம்ப்ரைசஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல். இந்த மூணு சேர்ந்ததுதான் ஸ்டேட். இது அரசின் வல்லமை அப்படின்னு மூணு சேர்ந்தது. இந்த மூணையுமே பத்தி பல காலங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த மட்டும் த ஸ்டேட் இஸ் ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி அண்டர் பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் நிறைய சொல்ல முடியும். இப்போ ஒரு பெரிய ஸ்டார் ஒருத்தர் வந்து ஹிந்தி ஸ்டார் வந்து இதுல இவங்க மேல வந்து கார் ஏத்திட்டாரு பிளாட்ஃபார்ம் போனவங்கன்னு சொல்லி அவருக்கு 5 வருஷம் தண்டனை விதிக்கப்பட்டது. காலையில தண்டனை விதிச்சாங்க. சாயந்தரம் வந்து அவருக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஹைகோர்ட் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுத்துச்சு. ஜாமீன் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய தண்டனையுடைய தீர்ப்பு வந்து அவர் கைக்கு கிடைக்கல, எதுக்காக ஜெயிலுக்கு போறோம்னு தெரியாம ஒருத்தர் ஜெயிலுக்கு போகக்கூடாது, அது சரிதான், சரியான காரணத்துக்காக ஜாமீன் கொடுத்தாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இதே மாதிரி தானே எதுக்கு ஜெயிலுக்கு போறோம்னு தெரியாம ஆயிரக்கணக்கான ஏழைகள் வந்து ஜெயில இருக்காங்க. அவங்களை பத்தி அந்த ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு வந்து கவலை இல்லையே. அப்ப இது எதை காட்டுதுன்னா, தி ஸ்டேட் இஸ் நாட் ஃபார் புவர், தி ஸ்டேட் இஸ் நாட் ஃபார் அண்டர் பிரிவிலேஜ். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், தி ஸ்டேட் இஸ் நாட் ஃபார் என்விரான்மெண்ட். இதுதான் உண்மை. நான் வந்து சுற்றுப்புற சூழல் துறையில வந்து இணை செயலாளராக இருந்திருக்கேன். என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஒண்ணு முதல்ல பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய டேம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிளியரன்ஸே கொடுக்கணும்னு முதல்ல சட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சைமல்டேனியஸா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸும் சைமல்டேனியஸா நீங்க வந்து அசஸ் பண்ணலாம்னாங்க. இது என்ன கொடுமை? முதல்ல என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தானே நம்ம கிளியரன்ஸ் கொடுக்கறதா இல்லையான்னு தீர்மானம் பண்ணணும். இப்ப முதல்ல ஒரு கமிட்டி வந்து சுந்தரராஜன் சொன்னாரு, அடுத்து கஸ்தூரிரங்கன் கமிட்டி வந்தது எதுக்கு? அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிருங்க அப்படிங்கறதான் கஸ்தூரிரங்கன் கமிட்டி வந்தது. அதுக்கப்புறம் கேரளாவுடைய இன்னொரு கமிட்டி சொல்லிச்சு, இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிருங்க, நீங்க அந்த இதெல்லாம் கண்டிஷன் எல்லாம் பாருங்க, டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் பண்ணாங்க. முல்லை பெரியார் வந்து 150 சொச்சத்துல இருந்து 133 அடிக்கு கொண்டு வந்தாங்களே, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அங்க ரிசார்ட் எல்லாம் வந்துருச்சு. அந்த ரிசார்ட் மேல தண்ணி விழுந்துரும். 2 அடியோ 155 அடியோ ரிசார்ட்ல தண்ணி விழுந்துரும். அதனால எல்லாருமே வந்து கடைசியில பார்க்கும்போது என்விரான்மெண்ட்டுக்கு எதிராக, சுற்றுப்புற சூழலுக்கு எதிரான தான் இருக்காங்க. தி ஸ்டேட், இந்தியன் ஸ்டேட் அப்படித்தான் இருக்கு. வல்லமை படைத்த வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிதான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவை என்ன சொல்லுவாங்க, ஐஎம்டி வந்து இன்னைக்கு ஐஎம்டிக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு காலத்துல வந்து 2 நாள்ல 100 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து பெரிய தீங்குகள் நடக்கும்னு இருந்ததுன்னா, இன்னைக்கு அதே தீங்குகள் வந்து 80 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் பெஞ்சாலே வந்துடும். என்ன சொன்னாரு, எங்க ரோடு போடக்கூடாது அங்க ரோடு போடுறீங்க. எப்படி போடுறீங்க? மலையை வெட்டி போடுறீங்க. மலையை வெட்டி ரோடு போட்டதுக்கு அப்புறம் அங்க வந்து லேண்ட்ஸ்லைடு வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை இன்னும் அதிகரிக்கிறோம். அப்போ மழை பொழிவுங்கிறதுக்கு ரீடிஃபைன் பண்ண வேண்டிய காலகட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அதனால இது வந்து இதுவும் கடந்து போகும். இதுதான் உண்மை, கசப்பான உண்மை. கொஞ்ச நாள் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, லெக்சர் கொடுப்பாங்க, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்பாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கம்பாங்க. என்ஜினியர்ஸ் எப்போ வந்தாங்க ஏது வந்தாங்கன்னு கேட்பாங்க. 10 நாள்ல எல்லாம் சரியா போயிடும். அடுத்து இன்னொன்னு வரும். இதைத்தான் பூகோள நண்பர்கள் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு சொன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, மெட்ராஸ் ப்ராக்ரஸ் டெவலப்மெண்ட் நிப்பாட்டுங்க, இதுக்கு மேல அங்க இடம் இல்ல. உங்களுக்கு வந்து தாங்குற சக்தின்னு ஒன்று இருக்கு பூமிக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த தாங்குற சக்திக்கு மேல நீங்க வந்து அங்க ஆளுங்களை திணிச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல வந்து அந்த இடர்பாடு வந்து தவிர்க்க முடியாம பூமி வெடிச்சு கிளம்பும். இயற்கையை நீங்க ஒரு அளவுக்கு மேல சோதிக்க முடியாது. இது எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க, இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. இயற்கையுடைய சீற்றம் கிடையாது, இது இயற்கையுடைய சீற்றம் கிடையாது, இது நிர்வாக சீர்கேடு, சந்தேகமே கிடையாது. வயநாடு நிலச்சரிவு விவகாரத்தை இது மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சுந்தரராஜன் சொல்றாரு. இது உண்மை, உண்மை, இது உண்மை. அதாவது மேன்மேட் டிசாஸ்டர் நாட் பிகாஸ் ஆஃப் டுடே ஆர் எஸ்டர்டே. பல ஆண்டுகளாக நடந்து வந்த மேன்மேட் டிசாஸ்டர் இன்னைக்கு வந்து வெடிச்சு கிடக்கு. இதே மாதிரி அடுத்து பிரச்சனை என்னன்னா, ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்க வந்ததுங்கிற நிலைமை மாறி 2 வருஷத்துக்கு ஒருக்கிற நிலைமை வந்துடும். இனிமேல்
உங்களுக்கு மான்சூன் ரெயின்ங்கிறது வந்து மழை பொழிவு தான் பெரும்பாலும் நடக்க போகுது. ஓவர பீரியட் நான் 3 மாசத்துல இருந்த மழை பொழிவு மழை வந்து 3 நாள்லயும் 4 நாள்லயும் அதுல 75 விழுக்காடு பெஞ்சிச்சுன்னா காங்கிரஸ் சக்தி எந்த கட்டுமான வசதிக்கு இருக்கு? எந்த கட்டுமான வசதிக்குமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அதுதான் உண்மை. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் இந்த சீர்கேடு நடக்கிறத பாப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இதே மாதிரிதான் 3 நாளைக்கு நம்ம எல்லாம் கூட்டம் போட்டு பேசுவோம், 4ஆவது நாள் எல்லாரும் மறந்து அவங்க வேலையை பார்க்க போயிடுவோம். அடிப்படை மாறுதல்கள் எண்ணங்களில் வந்தால் அன்றி, அமைப்பின் அதிகாரத்தின் எண்ணங்களில் வந்தால் அன்றி இந்த நிகழ்வுகள் தொடர் நிகழ்வுகளாக மாறி போகும் ஆபத்து இருக்கிறதுங்கிறத உண்மை. ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு பாலச்சந்திரன், திரு ராம்கி. இப்போ கேரளாவில் வந்து தொடர்ச்சியா இயற்கை பேரிடர்களினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகிறது. அது சுந்தரராஜனும் சொன்னாங்க, அந்த மாநிலத்தினுடைய தன்மை அந்த மாதிரி. உண்மை பின்னணி அதுல என்னவா இருக்கு? எந்த இயற்கை பேரிடர்னாலும் மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலமாக கேரளா இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படை. இல்லை, அவன் சொன்ன மாதிரி மேன்மேட் டிசாஸ்டர் தனி மனித தவறுகள் தான். ஆனால் அதை யாருன்னு நம்ம எப்படி ஃபிங்கர் பாயிண்ட் காட்ட முடியும்? அது பண்ண முடியாது. எந்த அரசையும் குறை சொல்ல முடியாது. 2 அரசுகள், காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள்லாம் மாறி மாறி வந்த போதும் அந்த சைடில் நிறைய ஆக்கிரமிப்புகள்லாம் இருந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்க இன்னைக்கு போய் பார்த்தா எந்த அளவுக்கு இடத்துல மாற்றம் இருக்குன்னு தெரியும். நான் வந்து ஒரு அதாவது சில விஷயங்களை வந்து ஒத்தி போடுவதன் மூலமாகவே நமக்கு வந்து ஒரு சில நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் எல்லா விஷயமே பொறுமையாக தான் அணுகணும். அவசரமாக நீங்கள் சார் பாலச்சந்திரன் சொன்னார்ல, சைமல்டேனியஸாக ஒரு அப்ரூவல் வாங்குறதெல்லாம். ஒரு உதாரணம் சொல்றேன், இந்த தெஹ்ரி அணைக்கட்டுன்னு சொல்லிட்டு உத்தரகாண்ட்ல, அது நேரு காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனா 50 ஆண்டுகள் ஆச்சு அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு. மன்மோகன் சிங் காலத்துல தான் அது திறக்கப்பட்டது. அதுக்கு என்ன காரணம்? டெக்னிக்கல் இஷ்யூஸ். இந்த ஃபண்டிங் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபண்டிங் இருக்கு, ரஷ்யா ஃபண்டிங் இருந்து எல்லாம் இருந்தது. நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ ஒவ்வொன்றையும் சார்ட் அவுட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்கும் யார் வந்து முடிவெடுக்கிறதுங்கிற ஒரு சிக்கல். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நிலநடுக்கம் 6.8 ரிக்டர் தாண்டிடுச்சுன்னா நிச்சயமாக அந்த அணை வந்து கொலாப்ஸ் ஆகும், சுற்றி இருக்கிற மாநிலங்கள்லாம் மூழ்கி போகுங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. ஸோ அப்போ என்னன்னா, யார் முடிவு எடுக்கிறது? ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமா? அதற்காக வந்து அவங்க செலவழி தொகை 15 மடங்கு அதிகமானுச்சு. 50 ஆண்டுகள் ஆனிச்சு. ஆனால் 91 வந்து ஒரு நிலநடுக்கம் வந்து 6.8க்கு அப்புறமும் தாங்குது அப்படி சொன்ன பிறகு தான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா முடிவு எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஒரு ஆள் யார் எடுக்கிறார் அந்த முடிவு அப்படிங்கிற பெரிய விஷயம். ஏன்னா இது பல கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு தைரியம் அணைக்கட்டு வந்து ஒரு 5 மாநிலங்களுடைய மின் தேவை பூர்த்தி செய்யுது. ஆனா அது கடந்து வந்த வரலாறு பாருங்க, எவ்வளவு ஒரு 50 ஆண்டுகள் டிலே. அப்ப அந்த 50 ஆண்டு டிலே ஆகும்போது நிறைய பேர் டிலே ஆயிடுச்சு சொன்னாங்க, ஃபண்ட் வேஸ்டா போயின்னு சொன்னாங்க. அப்ப இவர் சுந்தர்லால் பகுனா சிப்கோ இயக்கம் நடத்தி என்வரான்மெண்டல் ப்ரொடெஸ்ட்லாம் நடந்துச்சு. ஆனா இதெல்லாம் கடந்து தான் வந்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு நிம்மதியா இருக்க, நாளைக்கு தான் நடந்தா கூட நம்ம ஒரு ஏன்னா எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு. அதுல ஒரு சிஸ்டம் வந்து அங்க சரியா செயல்பட்டு இருக்கு. காலம் எடுத்துக்கிட்டாலும் சரியா எடுத்துருக்கு. பாலச்சந்திரன் குறிப்பிடுறாங்க. டெஹ்ரி டேம் எங்க சரியா இருந்துச்சு, அதுல கிராக் வந்தது மறந்து வச்சார். டெஹ்ரி டேம் எங்க சரியா இருந்தது, அதுல கிராக் வந்தது. இன்றைக்கு தேவை, மின்சார தேவையை அதுதான் பூர்த்தி செய்யுது இன்னைக்கு. அதாவது நான் எதுக்காக எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நீங்க அவசரப்பட்டு இல்ல, நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஒரு விஷயத்தை முக்கியம் இல்ல அதெல்லாம் முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்றீங்க. இப்ப மின்சார தேவையை பூர்த்தி பண்ணணும்னா இந்த மாதிரி டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் மின்சார தேவையை பூர்த்தி பண்ணுமா? ஒரு சின்ன உதாரணம் கேட்கிறேன். பூட்டான்ல இருந்து 20,000 மெகாவாட் நம்மளால வாங்க முடியும் ஹைடல் ப்ராஜெக்ட்ல இருந்து. நேபாள்ல இருந்து 70,000 மெகாவாட் நம்மளால வாங்க முடியும் ஹைடல் ப்ராஜெக்ட்ல இருந்து. நம்மளே ஹைடல் ப்ராஜெக்ட் உருவாக்க முடியும், வின் ப்ராஜெக்ட் உருவாக்க முடியும். ஏன் டேமுக்கு போறோம்? அதனால இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விவாதங்களே இல்லை.